நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற பட்டர் ஸ்மூத்தான ஐயோ தண்ணி மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் ரீல்ஸை வந்து எப்படி எடுக்கணும், அதை எப்படி வந்து எடிட் பண்ணணும், எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற சூப்பரான ஒரு 4 ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 ட்ரிக்கையும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷன் வீடியோகிராஃபர் ஆகிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும், அதனால் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லோ மோஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து வீடியோ மோட செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து FPS அப்படின்னு ஒரு செலெக்ஷன் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் 1080 பிக்சலுக்கு மேலே ரீல்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப டிலே ஆகும். ஸோ 1080p அதாவது அந்த வந்து பிக்சல் வந்து 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. ஸ்லோ மோஷனில் எல்லாரும் பண்ணுற ரெண்டாவது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லோ மோஷன் எடுக்கும்போது இப்படியே சேஞ்ச் பண்ணுவோமா, அப்போ வந்து என்ன ஆகும்னா டப்புன்னு வந்து லைட் வந்து வேரியேஷன் ஆயிரும். எக்ஸ்போஷர் வந்து வேரியேஷன் ஆகும்போது நம்ம வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் வந்து லாக் பண்ணிக்கோங்க. பண்ண தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் கேமரா வந்து ஜஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆயிரும். அதில் ஒரு ஏரோ வரும், அதை மேலே கீழே இழுத்திங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் ஃபோனை இப்படி ஆட்டினாலும் அந்த எக்ஸ்போஷர் வந்து கரெக்டாக இருக்கும், சேஞ்சே ஆகாது. இது மட்டும்தான் டிப்ஸான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் வந்து லைட் ரூம் கேமரா, அப்புறம் வந்து ஓப்பன் கேமரா, அப்புறம் கூகுள் கேமரா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ரோ மோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா லைட்டு வந்து எக்ஸ்போஷர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லா ஆப்பை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எடிட்டிங்கை பொறுத்த வரையில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து capcut ஆப் தான் இருக்குது. ஸோ capcut ஆப் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியலையா, டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. capcut யூஸ் பண்ணோம்னா செக்யூர் VPN அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி VPN ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்லோ மோஷனை வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம லைட்டாக பார்க்கலாம். capcut ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு நார்மலான ஸ்பீடில் தான் எடுத்தேன். ஸோ இந்த என்டையர்லி வந்து இந்த ஒரு பர்டிகுலரான சீன் மட்டும் எனக்கு ஸ்லோ மோஷனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கேருந்து இங்கே வர ஸ்லோ மோஷனில் வேணும் அப்படின்னு இதை வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதிலே வந்து நமக்கு ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கர்வ் நார்மல் அப்படின்னு இருக்கும். இப்போ நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ஸ்பீடு வந்து குறையும் போது எல்லாமே அந்த ஃபுல் செக்ஷனே வந்து கம்மியாயிரும். ஆனால் அது வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நமக்கு அந்த ஃபுட்டேஜில் எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். அதனால் அது பக்கத்தில் இருக்கிற கர்வ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறைய ப்ரீசெட் இருக்குது, இருந்தாலும் அதில் இருக்க கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய டாட் இருக்கும். டாட் வந்து எதுக்கு அப்படின்னா பர்டிகுலரான செகண்டில் ஸ்லோ ஃபாஸ்ட்டு இல்லைனா ஸ்லோ பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பீட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டெலீட் பீட் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வர மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாட்டை வந்து கீழே இழுக்க போகிறேன். ஓகே, டாட்டை வந்து கீழே இழுத்துட்டேன். அந்த பர்டிகுலரான இடம் வந்து எவ்வளோ ஸ்லோ மோஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு கீழே மேக் இட் ஸ்மூத்தர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டி அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பட்டர் ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இப்போ வீடியோ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து CapCutல வந்து 1080p அப்படின்னு ஒரு இது இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 1080 பிக்சல் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு கீழேயே ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே நீங்கள் 60 ஃப்ரேம் ரேட்டில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து கோட் ரேட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து இந்த கோட் ரேட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதோட MBயை குறைக்கிறதுக்கு வந்து அந்த பிக்சல் அதோட குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் ஹையில் வந்து பிட்ரேட்டை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன குவாலிட்டியில் வீடியோ எடுத்தோமோ அதோட சூப்பரான ஸ்லோ மோஷன் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற அதே குவாலிட்டி கிடைக்கும். சரி, வீடியோ எடுத்தாச்சு, எடிட் பண்ணியாச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாவில் போடும்போது குவாலிட்டி குறையுதே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் இருக்குது. உங்கள் ஃபோனில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து அப்லோடு அட்டு ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போடுற ரீல்ஸ் வந்து சூப்பராக ஹெச்டியாக வந்து அப்லோட் ஆகும். இது மட்டும் இல்லை, இது வந்து ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு இன்னொரு செட்டிங்ஸும் இருக்கும், அதையும் பார்க்கலாம்.
நார்மலி நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கொடுப்போம், அதில் வந்து ரீல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிடுவோம், வீடியோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம், மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னா ரீல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஆனால் வந்து நம்ம வீடியோ வந்து ஹெச்டியாக அப்லோட் ஆக போதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அப்லோடு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுற வீடியோ 100% ஹெச்டியாக வரும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சினிமேட்டிக் வீடியோ இல்லைனா ஒரு ரீல்ஸை வந்து எப்படி ஸ்லோ மோஷனில் சூப்பராக எடுத்து எடிட் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்காக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஒரு தம்பி வந்து இப்படி ஸ்லோமோ அப்படின்னு சுற்றிட்டு இருக்கா. அப்படி அவர் வந்து எப்படி ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து 1750 லைக் வந்துச்சுன்னா அந்த டுட்டோரியல் நான் போடுவேன். இது வந்து உண்மை. 1750 லைக் வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து எப்படி அவர் எடிட் பண்ணுறாரு, ஸ்லோமோ பாய் வந்து எப்படி எடிட் பண்ணுறாரு அப்படிங்கிற வீடியோவை நான் கண்டிப்பாக போடுவேன்.